சின்ன பையனுக்கு அந்த இதுல வந்து கல் அரைச்சிக்கிச்சு. நெல்லுங்க மக்களே, இத பாத்துக்குங்க. ஏன்னா பாருங்க, நம்ம நினைக்கும் விவசாயி வீட்டுல சொகுசா இருந்து சாப்பிடுவாங்கன்னு பாருங்க. 3 பிள்ளைங்களை வச்சு 3 பசங்க அவங்கள வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு 12 வருஷம் அவரு படுக்கையில இருந்திருக்காரு. அதையும் வச்சுட்டு கூலி வேலைக்கு போனா நெல்லருக்கு போவாங்க. அந்த வேலைக்கெல்லாம் போய் பாருங்க, நம்ம விவசாயம்னா என்னன்னு நினைக்கிறது. ஆடுறதும் பாடுறதுக்கு லைக் கொடுக்காருங்க. இந்த மாதிரி மக்களுக்கு வேண்டி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. சரி, அவங்க பேசுறாங்க, ஒரு நிமிஷம் நம்ம கேட்கலாம். சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுமா? பிள்ளைங்க 3 ஏதோ எனக்கு தெரிஞ்சத ஒரு 4வது 5வது 7வது வரைக்கும் படிக்க வச்சுட்டு கடைசியத்துல பட்டறைக்கு அது 3ங்களையும் கொஞ்சம் சின்னதா இருக்கும் போத பட்டறைகள்லாம் அடிச்சு விட்டேன். அது பாட்டுக்கு தனித்தனியா போய் எல்லாம் பட்டறையில பாடுபடுச்சுங்க. அப்புறம் நானும் கூலி வேலைக்கு போய் ஏதோ நான் அந்த பிள்ளைங்களை காப்பாத்தி விட்டு ஓரளவுக்கு கல்யாணத்தை பண்ணி விட்டு, அந்த பையனும் கல்யாணத்தை பண்ணி, இந்த பையனும் 3 கல்யாணத்தை பண்ணி விட்டு இப்போ அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கிறாங்க. நான் வந்து இங்க கஷ்டப்படுறேன். கூலி வேலைக்கு காட்டு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அவங்களையும் நான் போய் தொந்தரவு கொடுக்கறது இல்லை. ஏதோ எனக்கு பார்த்து ஆண்டவன் பார்த்து ஏதோ கஞ்சி ஊத்துமா என்ன தெரியல. சரிங்க மக்களே, பாத்துக்குங்க. பாத்தீங்களா, ஒவ்வொரு விவசாயி வீட்டுல போய் பார்த்தாதான் ஒவ்வொரு வயசுல உள்ள கஷ்டங்கள் நமக்கு தெரியும். நீங்க கண்டிப்பா இவங்க உள்ள கலக்க வேண்டியாவது ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா?